என் செல்ல குழந்தையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர், உன் மீது மற்ற யாரும் வைத்திராத அன்பை ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கின்ற ஒருவர் நாளை உன் இல்லம் தேடி வருவதாக இருக்கின்றார். என் பிள்ளையே, அவர் உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரம், என் பிள்ளை, அவருக்கு நீ ஒரு பொருளை கொடுக்கவும் வேண்டும். அதை கொடுத்தால் அவர் மனமகிழ்ச்சியோடு உன் இல்லத்திற்கு வந்ததற்கான பலனை அடைந்து விடுவார். என் பிள்ளையே, பொதுவாகவே நம் இல்லத்திற்கு யாரேனும் விருந்தினர்கள் வருவார்களா? நாம் நம் மனதில் இருக்கின்ற விஷயங்களை அவர்களிடம் பேசலாமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு வரப்பிரசாதமாக நாளைய பௌர்ணமி விடியலில் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் அவராகவே வருவதென்று முடிவெடுத்திருக்கின்றார். என் பிள்ளையே, இந்த வராகி இன்று இந்த செய்தியினை உனக்கு சொல்வதில் அத்தனை மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்றால் என் பிள்ளை, நீ மனதில் நினைத்த விஷயத்தை தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பல நாட்களாகவே நம் வாழ்க்கையில் யாரும் வந்து நமக்கான ஆறுதலை தந்துவிட மாட்டார்களா? நாம் நம் மனதில் எத்தனை காலமாகவோ சில விஷயங்களை தேக்கி வைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால் நமக்கு வேண்டியவர்கள் வரும் பொழுது, நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் நம்மை தேடி வரும் பொழுது அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்ற நேரம் இப்பொழுது வருவார்கள் என்று சொன்னால் அது உனக்கு மிகுந்த சந்தோஷம்தானே? என் பிள்ளையே, முதலாவதாக மனதில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் உன்னால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சரியாக பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியவில்லை. ஏனென்றால் எதையெல்லாம் இந்த காலம் நமக்கு கொடுக்கின்றது, எதையெல்லாம் நம்மிடத்தில் இருந்து எடுக்கின்றது என்று உன்னால் அறிய முடியவில்லை. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலுமே இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகளையும் உன்னால் தேட முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற குழப்பமான சூழ்நிலைகள்தான். என் பிள்ளையே, இந்த குழப்பங்கள் உனக்குள் இருந்து நீங்க வேண்டும். இந்த குழப்பமான மனநிலை உனக்குள் இருந்து வெளிவர வேண்டும். அதற்கு என் பிள்ளை, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கின்ற சில தேவையற்ற உறவுகளை வெளியே எறிந்துவிட்டு சில நல்ல உறவுகளை உள்ளே கொண்டு வர வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயம் இன்று இந்த வராகி சொல்கின்றேன், தெளிவாக புரிந்து கொள். உறவு என்பது அக்கால் தம்பி, அண்ணன் தங்கை, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், பெரியப்பா சித்தப்பா குழந்தைகள், மாமா பிள்ளைகள், மாமா அத்தை என்றெல்லாம் கிடையாது. இந்த உறவுகளை எல்லாம் இப்பொழுது நம்புவது சற்று கடினம்தான். உண்மையாக உன் மீது அக்கறை கொண்டு யார் பேசுகின்றார்களோ, உன் வாழ்க்கையின் மீது உண்மையான அன்பு யாருக்கு இருக்கின்றதோ, யாருடைய வார்த்தைகள் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ, யாருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன் மனது ஆறுதல் அடைகின்றதோ, அவர்கள்தான் உண்மையான உறவுகள். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உன் உடன் படித்த தோழியோ தோழனோ, அல்லது உன்னோடு வேலை செய்கின்றவர்களோ, அல்லது நீ பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது உனக்கு கிடைத்த ஒரு நட்பாக கூட இருக்கலாம். என் பிள்ளையே, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள்தான் உண்மையான உறவு. இன்றிருக்கின்ற நிறைய பிள்ளைகள் இது போன்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். தன் வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் முதலில் இவர்களைத்தான் அழைக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அன்பு கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் எல்லா விஷயங்களையும் சரியான புரிதல்களோடு செய்கின்றார்கள். அதைத்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். நம்மோடு இருப்பவர்கள் மட்டும்தான் நமக்கான உறவுகள் என்று எண்ணிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்க கூடாது. என் பிள்ளையே, நல்ல நட்பு என்பது உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட பெரிய விஷயம் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று எண்ணி வேதனைப்படுகின்றாயோ,
அப்பொழுது எல்லாம் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள். உனக்கும் இந்த வாழ்க்கையில் உடன் வர சரியான துணையாக இருக்கின்றார்கள் சில மனிதர்கள், நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். ஆனால் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போவது யார் தெரியுமா? இது போன்ற ஒரு மனிதர்கள் அல்ல. உன் இல்லத்திற்கு நாளை வரப்போவது, அதுவும் நாளைய பௌர்ணமி விடியலில் உன் இல்லம் தேடி வர இருப்பது உன்னுடைய குலதெய்வம். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு நாளை நீ சர்க்கரை வாங்கி கொடுக்க வேண்டும், அதாவது மண்ட வெல்லம். என் பிள்ளையே, அதை வாங்கி கொண்டு உன் இல்லத்தில் வைத்திருந்து இங்கிருந்து எடுத்துச் சென்று உன் குலதெய்வ கோவிலுக்கு கொடுத்து விடு. இது யாருக்கெல்லாம் குலதெய்வ கோவில் தன் இல்லத்தில் இருந்து மிகவும் அருகாமையில் இருக்கின்றதோ அவர்களுக்கு பொருத்தமானது. இல்லை அம்மா, என்னால் குலதெய்வத்தை காண இயலாது, அவர்கள் அதிக தொலைவில் இருக்கின்றார்கள், இல்லை என்றால் சில பிள்ளைகளுக்கு தன்னுடைய குலதெய்வமே யார் என்று தெரியாது. இது போன்று இருக்கின்ற நேரத்தில் இந்த மண்ட வெல்லத்தை வாங்கி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. விளக்கின் முன்னால் வைத்து என்னுடைய குலதெய்வமே என்று நீ வணங்கினால் போதும். நிச்சயமாக அவர்கள் உனக்கு முழுமையான ஆசிகளை வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றியும் கொடுப்பார்கள். நீ என்ன நினைக்கின்றாய், எதை எதிர்பார்க்கின்றாய் என்பதனை அவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விதமான சந்தேகங்களுக்குமான பதில் அவர்களிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, குலதெய்வத்தினுடைய அன்பையும் ஆசியையும் பெற வேண்டும் என்று நீ நினைத்தால் அது உடனடியாக கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. என் பிள்ளை, இது போன்ற நல்ல நாட்களில் அவர்களை மனதார நினைத்து நீ அழைப்பாயானால் நிச்சயமாக அவர்களினுடைய அன்பையும் அருளையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, மற்றவர்களின் புரிதலுக்காக நீ இங்கு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை பற்றி உனக்கு தெரிந்தால் போதும். யாருக்கும் இங்கே உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி, பரவாயில்லை, இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மட்டும் ஒரு பொழுதும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மை என்னவென்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கானதாக மாற வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கானதாக மாற வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். நாளைய பௌர்ணமியில் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களினுடைய அன்பையும் ஆசையையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் இல்லத்தை நோக்கி வருகின்ற இவர்களுக்கு நான் சொன்னது போல மண்ட வெல்லத்தை நீ வாங்கி வைத்தால் போதும். அதை வைத்து பிரசாதமாக செய்து வைத்தாலும் உத்தமம். என் பிள்ளையே, நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண் முன்னால் தெரிய தொடங்கி இருக்கின்றது. இத்தனை காலமும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு பயந்த உனக்கு இப்பொழுது தைரியம் வர தொடங்கி இருக்கிறது என்றால் அதற்கு இந்த வராகி நான் தான் காரணம் என்பதனை நன்கு அறிவேன். சரி, இத்தனை காலமும் கடந்தது கடந்தாயிற்று. இனிமேலாவது சந்திக்கவிருக்கின்ற விஷயங்களை தெளிவாக சந்திக்க வேண்டும். உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய ஆசியும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகி என்னுடைய ஆசிகளும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. சாதாரணமாக இந்த உறவுகளை எல்லாம் நம்பி ஒரு நாளும் மனம் வேதனைப்படாதே. உன்னிடத்தில் வந்து பேசினால் நல்லபடியாக பேசு. விட்டு விலகிச் சென்றால் சந்தோஷமாக வழி அனுப்பிவை. எதற்காகவும் மனம் கலங்கி நிற்காதே. அவர்களுக்கே அந்த அக்கறை இல்லாத பொழுது உனக்கு மட்டும் ஏன் அந்த அக்கறை என்றுதான் அம்மா கேட்கின்றேன். நீ வேதனைப்படாமல் இரு. உனக்கு என்றென்றும் நல்ல துணையாக நான் இருக்கும் பொழுது எந்த பயமும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் சரியான நேரம் வரும் பொழுது நான் உனக்கு முடித்து கொடுக்கின்றேன்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.